கேகேஆரோட ப்ராபபிள் லெவல் வந்து நான் வந்து இப்படிதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஓப்பனிங் பேர் வந்து ரெண்டுமே ஓப்பனிங் ஃபாரினர் இருந்தால் தான் சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த காம்பினேஷன்ல அது ஓப்பன் வித் நரேன் அண்ட் கிரீன் ஃபாலோட் பை ரஹானே பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. சைட் மிஸ்டர் கேட் ஆஃப்லயும் டாப் 3 ரன் கேட்டர்ஸ்ல இருக்காரு. சைட் மிஸ்டர் கேட் ஆஃப்ல ரஹானே. அதுக்கப்புறம் நம்பர் 4 ரகுவன்ஷி, நம்பர் 5 ரிங்கு சிங் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ்க்காக. அப்புறம் நான் ரவுமன் பவலை இறக்குவேன். ஏன்னா அவர் என்னதான் இருந்தாலும் விண்டிஸ் டச் கண்டிப்பா வேணும். அண்ட் பவர் கோச்சா ரசலா இருக்கிறதுனால ரவுமன் பவல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவார்னு நினைக்கிறேன். ஃபாலோட் பை அனுகுல் ராய் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. ஜார்க்கண்ட்ல இப்பதான் வந்து சைட் மிஸ்டர் வின் பண்ணியிருக்காங்க. செம்ம ஃபார்ம்ல இருக்காரு மனுஷன். அவரை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். கைண்ட் ஆஃப் ஒரு அக்சர் பட்டேலுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து அனுகுல் ராய்க்கு இருக்கு. ரொம்ப வருஷமா ரேடர்ல இருக்காரு. ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணுவாரு. ஃபாலோட் பை அர்ஷித் ராணா, ஜனங்களின் கேப்டன், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் ராணா, பத்திரா. அதான் அப்படி சொன்னேன். அப்புறம் பத்திரானா இல்லைன்னா ஃபிஸ். இனிஷியலா பத்திரானாக்கு போவாங்க. பட் ஃபிஸுக்கு அவங்க ஹார்டா போனது காரணம் வந்து பத்திரானா எப்பயாவது பிடிச்சிக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபிஸுக்கு போயிருக்காங்க. அண்ட் இம்பாக்ட் பிளேயர்ல வந்து நான் வந்து ரமன்தீப் சிங், அப்புறம் இன்னொரு நோட்டபிள் பிளேயர் வச்சிருக்கேன், தேஜஸ்வி தேசாய். அவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அண்ட் நம்ம இவங்களுக்கு வந்து அனுகுல் ராய் வந்து சாரி இவர் வந்து கீப்பிங் பண்ற மாதிரி, ரகுவன்ஷி கீப்பிங் பண்ற மாதிரி இருந்தது. இன்கேஸ் ரகுவன்ஷி பண்ண முடியாத பட்சத்துல தேஜஸ்வி வந்து விக்கெட் கீப்பரா போட்டுடலாம். ஏன்னா அவங்க டீம் சைஃபர்ட் இவங்களை எடுத்துட்டாங்கன்னா ரவுமன் போல ஆட முடியாது. ஸோ நான் ரவுமன் போல டவுன் தி ஆர்டர் வச்சுக்கிட்டு தேஜஸ்வியை வந்து விக்கெட் கீப்பர் பண்ண வைப்பேன். இன்கேஸ் ரகுவன்ஷி பண்ணா ரகுவன்ஷி ஓகே. ஸோ இதுதான் என்னோட காம்பினேஷன்ஸ். ஸோ டாப் ஹெவி பவுலிங்லயும் வந்து வைபவ் ராணா, வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா, சுனில் ராய்னை வச்சு 10 ரனை வச்சு தில் ஜஸ்ட் இம்பாக்ட். அண்ட் ஒரு பெரிய கம்பேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேப்டன் எப்படி இந்த வருஷமும் ரஹானே தானா? ரஹானே நல்லா பண்ணிட்டு இருக்காரா. அவங்க வந்து வேற யாராவது போவாங்கன்னு நினைச்சேன் நோட்டபிள். பட் அவங்க ஆப்ஷனை பார்த்தாலே கிளியரா தெரியுது தே கோயிங் டு மூவ் வித் ரஹானே. அண்ட் நிறைய வந்து அபிஷேக் நாயரோட இன்ஃபுளுன்சஸ்